சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குல்ஃபி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்ரு போல் நான் பால் எடுத்துருக்கேன். இப்போ பால் காயட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் போல் முந்திரி சேர்த்துங்க. முந்திரி சேர்த்துக்கிட்டு நம்ம பரங்கி விதை சேர்த்துக்க போகிறோம். அது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதேமாதிரி சேர்த்தும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு, க்ரீன் கலர் இருக்கிறதுனால. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போல் கட்சட் பவுடர் எடுத்துருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாத நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிச்சு. இப்போ நம்ம பருப்பை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்காச்சு. ரெண்டுமே இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பால் வந்து நல்லா ஆடை நல்லா அது உள்ளே போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். ஆடையை எதுவும் ஒதுக்கிடாதீங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொதித்து ஆடை நல்லா திரண்டு வந்திருக்கு. நல்லா பாலும் சுண்டி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்த உடனே நமக்கு நல்லா திக்காக வந்துடும் பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் பால் ஆடையெல்லாம் அது கூட சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட்டு வருது. இப்போ நல்லா திக்காக ஆகட்டும். நம்ம நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை நல்லா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தால் சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி செஞ்சு வச்ச அந்த வெள்ளை விதையை நம்ம பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த விதை போட்டதுனால அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிடவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டிலே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து வரட்டும். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நல்லா திக்காக கொதித்து வந்துடுச்சு. இப்போ அந்த பருப்பு அது கூட கலந்ததுனால நல்லா திக்காகிடுச்சு. இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் நல்லா பொங்கி கொதித்து வருது. டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு ஒரு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதுவே கேட்பாங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மோல்டில் ஊற்றலை, டம்ளரில் தான் ஊற்றுறேன். நீங்கள் மோல்டு இருந்தாலும் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் டம்ளரில் தான் ஃபுல் பண்ணுறேன். இப்போ ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு குச்சி போட்டுட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். நீங்கள் காலையிலே செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு 2 மணி 3 மணி போல் நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான சுவையான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை லைட்டாக தண்ணியில் வச்சு நம்ம எடுத்தால் சூப்பராக குல்ஃபி வந்துடும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி நம்ம டேஸ்டியான குல்ஃபி. வாங்க, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதேமாரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. நன்றி.